Hi guys, we hope you are all doing great. இன்றைக்கி வீடியோவில் ஓரல் ஹெல்த் அதாவது வாய் வலி ஆரோக்கியம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வாய் வலி ஆரோக்கியன்றது பற்கள், ஈறுகள், நாக்கு, வாயின் உள்பகுதி, தாடை எலும்புகள் மற்றும் உமிழ்நீர் சுரப்பிகள் இது எல்லாம் நோயில்லாமல் சரியாக செயல்படும் போது தான் நம்மளுடைய வாய் வலி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த் இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பற்கள். இது உணவை கடிக்க மென்று அரைக்க உதவும். ஆரோக்கியமான பற்கள் வலி இல்லாமல் உறுதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈறுகள் கம்ஸ். இது நம்மளுடைய பற்களை இறுதியாக பிடித்து வைத்து கொள்ள உதவும். ஆரோக்கிய ஈறுகள் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இரத்தம் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு நாக்கு. இது சுவையை உணர்றதுக்கு உதவும். நம்ம பேசுகிறதுக்கு இது ரொம்ப மெயினான விஷயம். தாடை மற்றும் வாய் தசைகள். இது நம்ம பேசுவதற்கோ மெல்றதுக்கோ விழுங்குறதுக்கோ அவசியம். இந்த ஓரலோட ஆரோக்கியத்தை ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோன்னா, நல்ல வாய்வழி ஆரோக்கியம் வெறும் புன்னகைக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடல்நல ஆரோக்கியத்துக்கும் அவசியம். அது மட்டும் இல்லை, வாயில் இருக்க பாக்டீரியா பார்த்திங்கன்னா நம்மளோட இரத்தத்தில் கலந்து இதய நோய், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். நீரிழிவு நோய்களுக்கு ஈறு நோய் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களோட பல் பிரச்சனையினால் பேச்சுவார்த்தை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும். இதில் இருக்க பொதுவான நோய்களில் ஃபஸ்ட்டு பல் சிதைவு. இது சர்க்கரையும் பாக்டீரியாவும் சேர்ந்து அமிலத்தை உருவாக்கும். இந்த அமிலம் பற்களோட மேற்பரப்பை சேதப்படுத்தும். அடுத்து ஈறு வீக்கம், இரத்தம் வருதல், பற்கள் தளர்ந்து விழும் நிலை, ஈறு நோய், நாக்கில் அழுக்கு, தண்ணீர் குறைவு, இதனால் வாய் நாற்றம் வரும். லாஸ்ட்டாக வாய்ப்புண்கள் மற்றும் தொற்றுகள் பார்த்திங்கன்னா வைரஸ், பூஞ்சை, விட்டமின் குறைபாடுனால ஏற்படும். வாய்வழி ஆரோக்கியத்தை பாதிக்கும் காரணிகளில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ரெஷ் பண்ணாமல் இருக்கிறது, அதிக இனிப்பு ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்டு மன அழுத்தம், அப்புறம் நீரிழிவு போன்ற நீண்ட கால நோய்கள். மவுத் வாஷை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் குறைவதோடு மட்டும் இல்லாமல் அது வாய் வலி ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. இப்போ நம்மளுடைய ஓரலை எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலை இரவுன்னு 2 முறை பல் துலக்கணும், ஃப்ளோரைடு உள்ள பல் விழுதை பயன்படுத்தணும், நாக்கை சுத்தம் செய்யணும், பற்களுக்கிடையே ஃப்ளாஸ் பயன்படுத்தணும், 6 months ஒன்ஸ் டென்டிஸ்ட்டை செக்கப் பண்ணிக்கணும், சத்தான உணவான கால்சியம், விட்டமின் சி, டி எடுத்துக்கணும். இதெல்லாம் மூலியமாக நம்மளுடைய வாய்வலி ஆரோக்கியமாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா, பல்வலி இல்லாத வாழ்க்கை, சரியான செரிமானம், தெளிவான பேச்சு, அழகான புன்னகை, முழு உடல்நல பாதுகாப்பு. இது சிம்பிளி டெய்லி ஹேபிட்ஸ். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய டென்டலும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுடைய முழு உடல்நலமும் ஆரோக்கியமாக மேம்படும். இதே மாதிரியான ஹெல்த் ப்ரோக்ராம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஹெல்த்தை பெட்டராகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்க JN வெல்னஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.